சீமானு தான் போடுறேன். ஏன் சீமான் கூட்டு போட போறீங்க? அது எங்கள் மரும்புள்ளால தான் இருக்கிறாரு, எங்களுக்கு அதனால ஆதரவு நான் போடுறேன், மற்றபடியெல்லாம் கிடையாது. என்ன கொடுக்குறாங்க, ஒண்டியாக உட்காந்து கிடக்குறேன் 5 வருஷமா. ம். இன்ன வரைக்கும் யாரும் எந்த கட்சிக்காரனும் ₹1 கொடுக்கல. என் கட்சிக்காரனும் கொடுக்கல, எதிர்கட்சிக்காரர் யாருமே கொடுக்கல. ம். யாருமே நிறைய பேர் அப்போ அப்படித்தான் போடுவாங்க வருஷம் வருஷம். இப்போ எவ்வளோ பேருக்கு போட்டோம். இங்கே பாருங்கள், எங்கள் பில்டிங்லாம் எப்படி இருக்குது. எத்தனை பேர் வந்தாலும் அந்த ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் அம்மா சாமின்னு கையெடுத்து கும்பிடுது, காலில் விழுனா கூட விழுந்துருவாங்க போல். அந்த மாதிரிலாம் கேட்டு ஓட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நல்லதுமே செய்யலை. அந்த ஓட்டு வாங்கிட்டு போகிற அன்றைக்கி பார்க்குறோம் பாரு, அதோட முடிஞ்சு மறாவது ஓட்டு வரும்போது திருப்பி அதே லெவலில் வரும். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் சேர்க்க மாட்டோம். ஆமாம், இந்த வாட்டி இந்த மயிலாப்பூரில் பல்லக்கமனாக்கள் நாங்கள் சேர்க்கவும் மாட்டோம். அவங்களாம் வந்தால் என்ன செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, இப்போ திருப்பி வர்றதுக்கு நல்ல ஒரு ஆட்சி, யார் நல்லா செய்கிறாங்க, யார் நல்லா பண்ணுறாங்க, அந்த ஆட்சி எங்களுக்கு தேவை. நாங்கள் என்னால் இப்போ தமிழிசை அவங்க சவுந்தரராஜன் அவங்க வந்திருக்காங்களே, ஒரு 50 வருஷமாக பார்க்குறோம். நீயா நானான்ட்டு டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு 50 வருஷமாக பார்த்துக்கினே இருக்கிறோம். அதாவது ஒரு புதுமை வரணும். சொல்றது புரிதுங்களா? நம்மள எப்பவுமே சூரியன் தான்ப்பா. நான் அப்போதுலேருந்தே அப்படியே இருந்துட்டேன். அதில் மாற்றி போன ஐடியாலாம் கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஏன் ஓட்டு உதவி சூரியன் தான். ஸ்டாலினுக்கு தான். முக ஸ்டாலின்கா? விஜய் வரட்டும். விஜயா? விஜய்க்கு ஏன் விஜய் கூட்டு போட போறீங்க? பாவம், அவருக்குள்ள வராரு இல்லை ஃபஸ்ட்டு, அவரும் நிற்கட்டுமே. நிக்கட்டுமே, அதுக்காக. இது அனுதாப ஓட்டு மாதிரி இருக்கே நீங்க சொல்லுங்க. ஆமாம், சரி, ஏன் இந்த 5 வருஷம் பண்ண ஆட்சி உங்களுக்கு ஏன் பிடிக்குது தான், அதுவும் எங்களுக்கு பிடிக்குது. பாவம், எல்லாம் கொடுத்தாரு. 5000 ரூபாய் கொடுத்தாரு, அப்புறம் 3000 ரூபாய் கொடுத்தாரு, மாதம் 1000 ரூபாய் போடுறாரு எங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் நல்ல பண்ணுறாரு. ஸ்டாலினுக்கு தான் நான் போடுவேன். சரி, நான் ஸ்டாலினுக்கு தான் போடுவேன். ஸ்டாலின் தான். ஆமாம், இப்போதான் விஜய்க்கு போட போறேன் நீங்க. ஸ்டாலினுக்கு தான், அவருக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லது பண்ணிக்கிறாரு. ஒரு கேள்வியிலேயே ஒரு ஓட்டையை மாத்திட்டீங்களா? தளபதி விஜய்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா பிடிக்குன்றதுக்காக ஓட்டு போட போறீங்களா? இல்லை, அவர் என்ன சொல்கிறது, அவர் மக்களுக்கு உண்மையாக நல்லது செய்வார். விஜய்க்கு போடுறோம் நாங்கள் ஓட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் இருந்த ஒரு காலகட்டத்திலையும் திமுக இருந்தது, வரலாறு அழிக்க முடியாது, ஒதுக்க முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி இருந்த காலத்திலையும் காங்கிரஸ்காரனை நான் ஒதுக்கிடுவேன். ஆனால் திமுக தான். திமுக தான். ஆமாம், நான் இந்த வாட்டி மாம்பழத்துக்கு போடலான்னு இருக்கேன். மாம்பழம்? பாட்டாளி மக்கள் கட்சி. எனக்கு எப்பயுமே அவர் தான் பிடிக்கும், அதனால அவர் தான் போடுவேன். இப்போ எங்கள் வீட்லேயும் அவர் தான். நான் எங்கள் அப்போதுலேருந்து நான் அவர் தான் போட்டேன். இல்லை, அவங்க இந்தியா அலைன்ஸ் அவங்க அப்பாவுக்கு போட போறீங்களா இல்லைனா பையனுக்கு தான்? பையன் எல்லாம் இந்தியா அலைன்ஸ். ஆமாம், இந்தியா அலைன்ஸ் தான். அவர் தான் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தார். அதனால அவர் போடும். யார் போட்டு போடுவோம்? விஜய். விஜய்க்கு. ஏன் விஜய்க்கு? இளைஞரில் அவர் தான் ஓட்டு போடணும். சொல்லுங்கக்கா, யாருக்கா ஓட்டு போட போறீங்க? ஜெயலலிதாக்கு தாங்க ஓட்டு போடுவோம். ஜெயலலிதா ஏடிஎம்கே கட்சிக்கு ஓட்டு போட போறீங்களா? ஏன்க்கா? எப்பவுமே அதுக்கு தான் போடுவோம், அதுக்கு தான் போடுவேன். அதனால எப்பயுமே போறனால போடுறீங்க உங்களுக்கு? டிஎம்கே தான் ஓட்டு. டிஎம்கே. ஏன்னா டிஎம்கே ஓட்டு போடுறோம்? விடுதலை சிறுத்தை கூட்டணி இருக்கிறதுனால அது டிஎம்கே ஓட்டு நம்மளுக்கு. போன வாட்டி பண்ண ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த 5 வருஷம் பண்ணாங்க. எல்லாமே மாலெல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது, ஆட்டோவெல்லாம் ஃப்ரீயாக போயின்னு இருக்குது. என்ன டிராஃபிக் அவ்வளோ கிடையாது சிட்டியில். விஜய்க்கா? ஏன் விஜய் ஓட்டு போட போறீங்க? ஆமாம், அவர் தான் போட்டு செய்வார். அவர் தான் நல்லா செய்ய போறாரா? விஜய் தான் வருவார். ஆக மொத்தம் இங்கே மக்களுங்க எல்லாம் சின்ன சின்ன வாலிபா அவர் தானே, யாரை பார்த்தாலும் விஜய் தான்ன்றாங்க. அதில் விஜய் தான் வர போகிறாங்க. இப்போ நாங்களே நாங்களாம் ஏடிமுகக்காரு. என்ன ஃபஸ்ட்டு ஏடிங்க அம்மா இருந்தெல்லாம் போட்டோம், அம்மா போயிட்டாச்சு. இப்போ அப்பாவும் போயிட்டார். என்ன கலைஞரத்தில் எங்களை தான் பைத்து முடிச்சிட்டோம். நாங்கள் எதுக்கு போட்டுன்னு என்ன ஒன்று புரியல. சொல்லுங்கம்மா, யாருக்கு ஓட்டு போட போறீங்க? கலைஞர் மகனுக்கு தான் போட போகிறேன். முக ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் தான் போட போகிறேன். ஏமா? அவர் நிலத்து செய்கிறாரு, அவர் ஒன்றும் இதுவும் செய்யலையே. நல்லா கொடுக்குறாரு, நல்லா செய்கிறாரு, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாரு, பிள்ளைங்களுக்கு என்ன குடும்பமாக கொடுக்குறாரு, சத்து உணவு போடுறாரு, எல்லாருக்கும் மீனவர்களுக்கெல்லாம் எல்லாமே பணம் கொடுக்குறாரு, எல்லாமே செய்கிறாரு. அவரை பற்றி நாங்கள் குறைய நாங்கள் சொல்ல மாட்டோம். 2 ஆட்சி இப்போ வந்துட்டாங்க, எதுவும் பண்ணுற மாரி இல்லை மீனவருக்கு. அதனால விஜய் போட்டு பண்ண புதுசாக என்ன பண்ணுற சொல்கிறாரு. அவரு காசு போட்டு அவரே எல்லாத்தையும் பண்ண வர்றாரு. எங்கே கெஞ்ச அடிக்கிறாங்க, குடிக்கிறானுங்கோ, அமக்கலம் பண்ணுறானுங்கோ. ஒரு பொம்பளைங்க ஒரு பயம் பத்திரமா வெளியே போக முடியல.
போயிட்டு பாதுகாப்பாக வர முடியல. இதே ஒரு பயந்து நாங்கள் நடக்கிறோம். நேர சமயத்தில் வர முடியல. ஒரு வியாபாரம் பண்ணுறோன்னா அந்த சமயத்தில் நாங்கள் வர முடியல. எங்கே பார்த்தாலும் குடிக்காரனுங்க. அதெல்லாம் நல்லதை பண்ணி விட்டாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். ஆனால் வர எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? திமுக. எங்கள் வீட்டில் எல்லாருமே இப்போ அப்பத்துலேருந்தே திமுக தான் போட்டுருந்தோம். திமுக போடுற காரணத்துக்காக திமுக போட போறீங்களா? நான் சீமானுக்கு ப்ரோ எதுக்குன்னா ஒரு சில விஷயம் அவங்க இப்போ ஒரு சில பேர் இப்போ நான் பேசுகிறேன்னா வச்சுக்கோங்க, நல்லது பேசுகிறேன் கெட்டது பேசுகிறேன்னு நமக்கு புரிஞ்சுக்கிற சென்ஸ் இருக்குது, ஓகேவா? ஒரு சில பேர் பேசுகிறத அவங்க பேசுகிறதாவ மட்டும்தான் இருக்கும். ஆட்சிக்கு அப்புறம் அந்த அப்புறம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசுகிற சீமான் பேசுகிறது எல்லாமே பண்ணுற அதாவது நடைமுறைப்படுத்துகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ நமக்கு ஒரு சில விஷயம் தெரியுது அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு. ஸோ மற்ற யாருமே போடுற மாதிரி ஐடியா. எல்லா சலுகையும் அவங்க தான் அவங்க சலுகை தரனால அவங்களுக்கு போட்டு கடந்த 5 வருஷமா அவங்க பண்ண ஆட்சி உங்களுக்கு மன திருப்தியா தானே. நீங்கள் மகளிர்கிட்ட கூட கேட்டு பாருங்க, மகளிர் உரிமை தொகை ஆட்சி இந்த எலெக்ஷனில் தடை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் முன்னெச்சரிக்கையாக மகளிர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு 5000 ரூபா போட்டார். இப்போ இந்தமாரி பண்ணுறவங்களுக்கு இப்போ ஒரு லேடி 10,000 ரூபா சம்பளம் எடுக்கிறாங்கன்னா பஸ்ஸில் போக முடியாது, ஆட்டோவில் போக முடியாது, காரில் போக முடியாது. ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஆட்டோவில் கார்லேயும் போவாங்க. 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறாங்க, ஒரு ஆஸ்பத்திரி வேலை செய்கிறாங்க, ஒரு செக்யூரிட்டி வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பஸ்ஸு காரில் போகிறதுக்கு ஆட்டோவில் போகிறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்காது. இப்போ மகளிர் பயணம் இதுன்னும் போது பஸ்ஸில் ஃப்ரீ. அவங்க இங்கே தமிழ்நாடு சென்னையில் எங்கே வேணாலும் போயிட்டு சுற்றிட்டு வரலாம். அப்படின்னும் போது அந்த வசதி வாய்ப்பு தேடி கொடுத்தது யார்? எடப்பாடி போட்டால் தான் நாடு நல்லா இருக்கும். திமுகவுக்கு போட்டால் ஊரே அழிஞ்சிடும் அவனுக்கு போட்டால். குடும்பத்தை ஆட்சி ஆண்டுக்கின்னு இருக்கிற இதுலாம் விலைவாசி ஏற்றிக்கின்னு சொத்து வரி அப்புறம் கரண்ட்டு பில்லு 1 மாதம் தான் கட்டணும் ரீட்டிங் எடுக்குன்னு சொன்னாங்க. அது எடுக்கலை. 2 மாதத்துக்கு எடுத்தாங்க. நிறைய தொல்லைப்பா. ஆட்சி மாறினா தான் நல்லா இருக்கும். நான் விஜய் தான் போட போகிறேன். ஏன் விஜய் போய் மாற்று கட்சி வந்தால் தானே அது மாற்று கட்சியா? ஆமாம் வந்தால் ஏன் இன்னொரு மாற்றமா நாம் தமிழர் இருக்கே அதுக்கு சொல்லாமல் விஜய்க்கு சொல்கிறீங்க? விஜய் சொல்கிறேன்னா இவன் சின்ன வயசு சரியா இருப்பா, நல்லா பண்ணுவா போல. இளம் பயம் மரியாதை அந்த மாதிரியா? ஆமாம். அவர் என்னதுக்குன்னா இவ்வளோ சம்பாதிக்கிற அதை விட்டு மக்களுக்கு தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இறங்கிக்கிறார். சரி, எங்களுக்கு பார்த்தா எங்களுக்கு சந்தோஷம். வரட்டும், புது மாற்று கட்சி மாற்றோம்னு சொல்லிட்டு நாங்கள் அதான் எடப்பாடி ஆட்சி. ஏமா நான் காலம்பெல்லாம் அதுக்கு தான்ப்பா போட்டுன்னு வரேன். அதனால எம்ஜிஆர் அந்த இதுலேருந்து ஜெயலலிதா உயிராகிற வரைக்கும் அதுலேருந்து அதிலே தான் வரேன் நான். அதெல்லாம் மாற்றி அங்கே போனவொடனே மாற்றி எந்த இதுக்கும் மனசும் மாறாது, எதுவும் மாறாது. போனவொடனே அந்த ரெட்டையால் எங்கே இருக்கோ அதை போட்டு வந்துன்னே இருப்பேன். விஜய் தான் ஆட்சி மாற்றம் நல்லது பண்ணுவார் ஒரு நம்பிக்கை, அதனால அவருக்கு போடலான்னு. போலாமா ப்ரோ? உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா? இருக்கு. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? விஜய்க்கு. இப்போ இத்தனை நாள் ஆட்சிக்கு யாருமே எதுவுமே செய்யலை, மாறின்னு வந்துடா. இப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க என்ன செய்கிறாங்க பார்க்கலாம். அதனால தான் போடுறேன்.